கோலம் நல்லா அழகாக போட்டாச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டால் தான் நிம்மதியாக இருக்குது. 6 மணிக்கு கோலம் போட்டால் ஏதோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன ஒரு பூ மட்டும் இவ்வளோ பெருசாக பூத்துருக்கு? நம்ம ஊரே ஊட்டி மாதிரி இருக்குல்ல, பனி சூப்பராக இருக்குது. அதனால செடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு போல. பசங்களை தான் காலேஜ் போகும்போது பறிச்சு வச்சுன்னு சொன்னோம். நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு பாட்டு கூட இருக்கு, பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூரெங்கும் வீசும் பூவாசம். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தை மாசம் தான் நல்லா சூப்பராக பூ பூத்துருக்கு. இங்கே பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னக்கா பூச்செடி கிட்ட ரகசியம் பேசினிக்கேன்? ரகசியம் பேசினிக்கேன். நீ எங்கே போய்ட்டு வரா? எங்கள் மாமியார் காலையில் எழுந்து உட்காந்துங்கன்னு அது காப்பி வேணுமா, அதான் போய் பால் வேணும் காய் போட்டு கொடுக்கலான்னு போனேன். ஏண்டியா உங்கள் வீட்டில் தான் மாடு இருக்குதே, பால் கறக்கலையா? ஏக்கா அது கண்ணு போட போதில்லக்கா, அதனால பால் கறக்கலக்கா. ஆமாம்ல கண்ணு போட போதில்ல. என்ன கண்ணு போட போகுதுன்னு தெரியல. அதே பொம்பளை கண்ணை பிடிச்சி வச்சுக்க சூப்பராக இருக்கும். ஆமாம் மனுஷங்க மட்டும் பொம்பளை குழந்தை பொண்ணா கஷ்டமாக இருக்குது. ஆனால் மாடு மட்டும் பொண்ணு கண்ணுக்குட்டி பொண்ணுமா? நீ நான் எப்படி சொன்னேன் பொம்பளை குழந்தை பொண்ணா கஷ்டம்னா? நீ சொல்லக்கா பொதுவாக சொல்கிறேன். ஆமாம் நீ சொல்கிறது சரி தாண்டி. இது வந்து பொண்ணு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா இது வந்து கண்ணுக்குட்டி போடும், பால் கறக்கும். அதனால இது பொண்ணு கண்ணுக்குட்டி வேணும்னு ஆசைப்படுறோம். அதே பொம்பளை குழந்தை போட்டுச்சுன்னா அதை படிக்க வைக்கணும், அது நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சரிக்கா அதை விட நீ பால் வாங்கிறது போலியா? பொண்ணு எக்ஸ்ட்ரா பால் வேறு வாங்கி வரணும். அண்ணா வீட்டிலேருந்து வராங்களே இன்றைக்கே. ஆமாம் பொங்கலே முடிஞ்சு போச்சு. இப்போ பொங்கல் சீர்வரிசை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விடுடி அவங்களுக்கு நிறைய வேலை. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்காங்க பொழுது. நீ தாக்கா வச்சுக்கணாண்ணா இந்த காய்கறியும் பழமும் நம்மக்கிட்ட இல்லையா, அதை தூக்கினே ஒரு ஆளுன்னு வந்து எனக்கு வந்த வரைக்கும் லாபம் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். பொங்கலுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா கூட பொங்கலுக்கு நம்மளுக்கு ஆகிருக்கும். பொங்கலுக்கு நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டோம். பொங்கல் முடிஞ்ச பிறகு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்க போகிறா? ஏன்டி அதானே ஒரு வாழை எடுத்து வந்து கொடுத்தாங்களே, காலி பண்ணிட்டியா? நீ அது எங்கே 2 நல்லா தீர்ந்து போச்சு. இந்த பசங்க அப்படி போய் வர சாப்பிட்டு காலி பண்ணி எடுத்துங்க. ஆமாம் சீக்கிரமாக காலி ஆகி போச்சுல. அது கருப்பில் வாழை வர நம்ம சாப்பிட்டுச்சுங்க பசங்களாம் வேறு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு செவ்வாழை ஏற்றணும் சொல்லு, இல்லைனா ரஸ்தாலி ஏற்ற சொல்லு. மஞ்சள் பழம் தூக்கி வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நான் கடுப்பு போயிடுவேன் இருக்க கண்ணில். ஏன்டி அவங்க எதிர்த்து வராங்களோ எடுத்துன்னு வரட்டி நம்ம எதுக்கு கேட்கணும் அசிங்கமா? இதில் என்ன அசிங்கம் இருக்கு? நம்மளுக்கு உரிமை இருக்கு, நம்ம கேட்குறோம். சரிடி நீயே ஃபோன் பண்ணி சொல்லு. நைஸாக கண்டிப்பியே. எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குடி. எத்தனை வந்து கொடுத்தா மட்டும் வாங்கிக்க மாட்டேன் இல்லை? அதை அவங்க வீடு தேடி வந்து கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். நம்மளே ஃபோன் பண்ணி இது கொடுங்க அது எத்தனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இப்படியே 2 பொம்பளை பசங்களை வேறு வச்சுனுக்குற. இப்படியே ரொம்ப நல்லது. நம்மளுக்கு என்ன வேணுமோ நமக்கு உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். புரியுதா? மக்கு மாதிரி இருக்காது. ஏமா உங்ககிட்ட பேசினேன்னு வச்சுக்க டைம் ஆகிடும். நான் போய் பால் வேணும். அப்புறம் பால் காலி சின்ன பரிமில் வேறு எக்ஸ்ட்ரா பால் கேட்டால் தராது. சரி போ அம்மா இப்படி தான் விட்டு எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நின்று பேச சண்டை போட்டுருப்பா. பால் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடுது. தூக்கம் காண ஒன்றும் கணக்கு இல்லை. ஒன்றா நம்ம திட்டு கொட்டுமே தானே. ஓடு திரும்பி இங்கே வீட்டுக்கு தானே வருவேன். அடுப்பை தேய்ச்சலாம் இப்பயே. எம்மாடியோ பனியாக பெய்யுது. வேணாம் பால் மட்டும் கேஸில் காய்ச்சிட்டு காப்பி போட்டுக்கலாம். சாதனம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த குழுவில் யாரால வெளியில் உட்காந்து அடுப்பை தேய்க்க முடியும்? அதை சூடாக ஒரு டம்ளர் காப்பி பிடிக்கணும். எம்மாடியோ போயிட்டு உள்ள பால் வாங்குறது தூக்கு கூட எடுக்காமல் ஓடி போய் ஒழிஞ்சிருந்து வரேன். வாயா விழுக்க இவ்வளோ பேச்சை கேட்டுக்கின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கேன் உறவுல முடிஞ்சு போயிடும் பொழுது. அப்புறம் நமக்கு சொந்தக்காரங்களே இல்லாமல் போயிடுவாங்க. கொஞ்சம் கூட வச்சே பார்க்க மாட்டேறாமா. சரி போய் பாலை வாங்கிடலாம். காலையில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்க மாட்டாங்க. இந்த ஜில்லு மட்டும்தான் காலையில் அலாரம் அடிக்காமே 5 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்து விளையாடி எனக்கு தானமோ. ஏன் அது ஒரு 7 மணிக்கு எழுந்து விளையாடினா ஆகாதா? 5 மணிக்கு எழுந்து அந்த பாலில் விளையாடினா விளையாடின மாதிரி இருக்கும். அதுக்கு கூட வேற நீ வந்து விளையாடுமா என்ன மாதிரி எழுப்பி உட்கார வச்சுக்குது. ஏபிசிடி தானே அம்மாவே எழுதி தரேன்னா நீ விளையாடு. விஷம் இது எங்கன்னா ஏமாத்த முட்டை பத்தியா? நம்ம அப்புறமா எழுதலன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எழுதிட்டு போலாம். காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு அப்புறமா பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா புக் எடுத்து படிக்கணும், ஹோம்ஒர்க்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எல்கேஜி கூட போல, ப்ரீகேஜி தான். அந்த ஏபிசிடி கூட இந்த ஏபிசிடி வரைக்கும் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து படிக்க சொன்னாங்களா உங்கள் மிஸ்ஸு? ஆமாம்மா நான் போயிட்டு நான் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே என் பேக் எடுத்து என்னோட நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வைங்க. தூங்கிடாதீங்கம்மா. அப்போ பால் ரெடி ஆயிடுச்சா? ஏம்மா ப்ரீகேஜி படிக்கும்போது இந்த அம்மாக்குள்ள பண்ணுது. இன்னும் 10th +2 படிக்கும்போது நம்ம சுத்தமாக தூங்கவே விடாது போல இருக்க. நம்மள மாதிரி எங்கன்னா இருக்குதா? 10 மணி வரைக்கும் தூங்கணுமா, ஸ்கூலுக்குலாம் லீவ் போட்டோமா, எப்போயாவது ஒரு டைம் போனோமா ஸ்கூலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு இல்லாமல் ப்ரீகேஜி படிக்கும்போது தினமாக ஸ்கூலுக்கு போனோமா, 1 நாள் கூட லீவ் போடாதான். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து வர படிக்கணுமா? இது நம்மள மாதிரியா இருக்குது? அப்படியே அவங்க அப்பா நாட்டமே இருக்குதுமா. இது என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம வந்த வரோம். அவங்க ஆயாவுக்கும் நம்ம தூங்கினா பிடிக்காது, இதுக்கும் நம்ம தூங்கினா பிடிக்காது. இதில் எந்த புக்குன்னு தெரியல ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு. சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம், தூக்கமாக வருது. ஜில் வந்து பல்ல வளைக்கிட்டே பால் குடிச்சிட்டு வரைக்கும் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துக்கலாம். காலங்காலத்தில் தூங்குற சுகமே சுகம். தூங்கிட்டாளா?
சின்ன குழந்தைலாம் காலையில இருந்து அது வேலையை பார்க்குது. எரும மாடு வயசாயும் இன்னும் நல்லா தூங்குறாம்மா காலையில. எல்லார் வீட்லயும் பொண்டாட்டி தான் காப்பி போட்டு புருஷனுக்கு எடுத்து வந்து கொடுத்து எழுப்புவா. ஆனா இந்த வீட்டுல மட்டும் எல்லாமே தலைக்கீழே நடக்குது பாரு. நான் காலையில எழுந்து பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு இவளுக்கு கொடுத்து எழுப்ப வேண்டியதா இருக்குது. எல்லாம் நானா வச்சுக்கிட்டு சூன்யம். இதுல கொரட்டை வேற, நல்லா டிராக்டர் ஓட்டுற மாதிரி. கூலிங் கிளாஸ் வேற இவளுக்கு. பெரிய பொண்ணே, ஏண்டே காது கேட்டாலும் கேட்காத மாதிரியே நடிப்பா. இதோ எழுந்துட்டாமா. எங்க அத்தையா எங்க காணோம்? சும்மா பெரிய பொண்ணே, அப்ப நீ எழுந்துப்பல, இந்த காஃபி குடிந்தா. யோ நீலாம் மனுஷனா நீலாம் மனுஷனா நீ கேட்குறேன். உன்ன மாதிரியே உன் பிள்ளைய வேற வளர்த்து வச்சிருக்கிறேன். காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுப்பு எழுந்து உட்காந்து படிக்கணும், காஃபி போட்டு கொடு, பால் விளையாடணும் அப்படின்னு உயிர் எடுக்குதியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? ஏண்டே குழந்தை நல்லா தண்ணி சொல்லுது. காலையில எழுந்து படிக்கிறது நல்லது தானே, காலையில எழுந்துக்கிறது நல்லது தானே. நீ தான் செய்ய மாட்டேன், குழந்தையா செய்யுதுல, சந்தோஷப்படு. யோ அது பாட்டு நீ எழுந்து அது வேலையை பார்த்தா பரவாயில்ல, கூட சேர்ந்து என்னையும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுது, என்னையும் கூட விளையாட சொல்லுது, என்னையும் எழுந்து உட்கார சொல்லுது. நடு ராத்திரி 5:30 மணிக்கு அதுவும் என்ன போய் எழுப்புதே, இதெல்லாம் நியாயமையா? இதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டியா? எதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுக்கிற? சிரிப்பு, இதில் சிரிப்பு வேற உனக்கு. சரி சரி, கோவப்படாது, இந்த காஃபி குடி. உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்து 4 நான் தூக்கத்தையே மறந்துட்டியா? எங்கள் அம்மா வீட்டில் நான் எவ்வளோ நிம்மதியாக தூங்குவேன். காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன். என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அன்னையிலேருந்து உன் அம்மா தொல்லை தாங்க முடியல. காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துருன்னு உயிர் எடுக்கும். நான் எழுந்துக்கலன்னா தலைமாட்டான வந்து நின்று வரமான்னு கத்தி நிற்கும். இப்போ அதுக்கு பதில் உன் பொண்ணு வந்திருக்குது. காலையில் அதுவாது 6 மணிக்கு எழுப்போம் உன் அம்மாவது. இது 5:30 மணிக்கெலாம் எழுப்பி உட்கார வச்சே படிக்கணும் எழுதணும் என் உசுரை எடுக்குது. தூக்கன்றதே என் வழக்கில் கிடையவே கிடையாது இனிமே. நாங்களாம் வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே போயிட்டு பிறகு வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கேன், அப்போ படுத்து தூங்கு, புரியுதா? காலையில் எழுந்து வேலை வெட்டிய பாரு. ஆமாம், உன் அம்மாவை வச்சுக்கினேன் நான் மத்தியானத்தில் தூங்கிட்டேன்னா அப்படியே விளங்கிடும். கூட அந்த காப்பியை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா உன்னை வந்து பியூட்டி பார்லருக்கு கூட்டின்னு போவோம். ஐப்ரோவில் ட்ரிம் பண்ணிக்கலாம், மேக்கப்பில் நல்லா சூப்பராக போட்டுக்கலாம், புது புது ட்ரெஸ்லாம் வாங்கி தருவோம், நகை வாங்கி தருவோம், தங்க நகைலாம் நிறையா. அப்படி இப்படின்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்னை தூங்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கேன். அதுங்க பாட்டு நிம்மதியாக அதுங்க வீட்டில் இருக்குதுங்க. கடைசியில் இந்த நகைக்கும் புது ட்ரெஸ்க்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து சிக்கி சீரழிஞ்சு நிற்கேன். சரி சரி, இட்லி ஊற்றுவா இல்லை தோசை ஊற்றுவா? அதெல்லாம் போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளு போய். நான் இட்லி சொன்னேன், ஏன் இட்லி ஊற்றுனேன், தோசை சுட வேண்டியதானே கேட்கும். நான் தோசை சொன்னேன், இட்லி ஊற்ற வேண்டியதானே சொல்லிட்டு கேட்கும். எதுக்கு உனக்கு வம்பு? எப்போ உங்கள் அம்மா கிட்டே கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே செய்ப்போம். ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது உடம்பு. எழுந்து வந்து புதினா கிளி கொடு, புதினா சட்னி அரைக்கலாம். ஏற்கனவே கடுப்பில் இருக்க ஓடி போயிடு மாதிரியா கத்த ஆரம்பிச்சுட்டா, ஓடிடலாம். புதினா சட்னி ஒன்று தான் இல்லாமல் இப்போ குறையா இருக்குது உனக்கு. புக் எடுத்து கொடுங்கம்மா, படிக்கணும், ஹோம்வொர்க் எழுதணும். அடுத்த மாமியார் வந்துடுச்சு. நம்மளை விட நம்ம பொண்ணு நல்லா அழகாக குடம் போடுறாம்மா. மார்கழி மாதத்தில் டெய்லி போட்டு நல்லா ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கா. சரி, கஞ்சி தண்ணி வேற நிறைய ஆகிப்போச்சு. நேற்று வேற இட்லிக்கு அரிசி ஒரு வச்ச அரிசிலாம் கழுவி ஊற்றின தண்ணியில் ஃபுல்லாகி போச்சு. பரிமளா வீட்டில் எத்தனை ஊற்றிட்டேன், கொஞ்சம் சாணி வேணும் வச்சுனா. அப்படியே பால் வேற வாங்கிட்டு வரணும். முருங்கைக்கீரை நல்லா துளுராக இருந்தது பரிமளா வீட்டில். ஆமாம், கொஞ்சோண்டு உடச்சுன்னு வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் அப்பளம் வறுத்து வச்சுட்டுனா இன்னைக்கு மதியானத்தை ஓட்டிடலாம். காய்கறிலாம் என்ன விலை விற்கிது? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி வைக்கணும். 20 ரூபாய் பாக்கெட் போட்டு வச்சுக்கும் பாரு. அந்த காய்கறி வாங்கி வச்சிடாத, ஒரு நாளைக்கு வச்சு ஓட்டிடலாம். இப்போ சம்பளம் வந்து வாங்கி வந்த பிறகு நிறைய வாங்கிக்கலாம். 11 மணி பஸ்க்காக தான் போகணும்.